யார் சிவபெருமானுடைய அடியை கண்டுபிடித்து விடுகின்றார்களோ, முடியை கண்டுபிடித்து விடுகின்றார்களோ அவர்களே உயர்ந்த கடவுள். போட்டி வந்துச்சு. பார்த்தாரு விஷ்ணு, நான் கண்டுபிடிச்சிடுறேன். எதை? அடியை. பன்றி அவதாரம், பன்றி வடிவத்தை எடுத்து 7 கடல் 7 பூமிக்குள்ள போய் பார்த்தாரு. கிடைக்கல. பிரம்மா போனார். அன்னப்பறவையாக வடிவத்தை எடுத்துக்கொண்டு 7 வானம் போனார். எங்கெங்கெல்லாம் போனார். முடி கிடைக்கல. சோர்ந்து வந்து நின்றார்கள். எங்களுடைய தமிழாசிரியர் குடியாத்தத்தில் பட்டவாதியார், சண்முகவாதியார் அவருக்கு பேர். அவர் எங்களெல்லாம் பார்த்து, டே சோனாங்கி, ஏமாந்து நின்ற சோனாங்கி, குறைஞ்ச மார்க் எடுக்குவோம். நான் சரியானவனாக்கிறேடா, எல்லாம் மார்க் எடுக்கிறாங்க, ஏமாந்த சோனகிரியாக்கிறேடா நீ. டே சோனகிரின்வார். நாங்கள் கேட்போம், சார் ஏமாந்த சோனகிரினா என்ன சார் பொருள்னு கேட்போம். ஏமாந்த சோனகிரினா என்ன பொருள்னா, சோனகிரி என்பது திருவண்ணாமலைக்கு இன்னொரு பெயர். பொன்மலை சோனகிரி. அடியும் சிவபெருமானுடைய அடியும் சிவபெருமானுடைய முடியையும் கண்டுபிடிக்க முடியல. பிரம்மாவும் விஷ்ணுவும் ஏமாந்து நின்ற இடம் திருவண்ணாமலை. ஏமாந்த சோனகிரி. யார் மகாவிஷ்ணு, யார் பிரம்மா? சரஸ்வதியுடைய வீட்டுக்காரன் பிரம்மா, பெரிய கல்விமான். சரஸ்வதினா கல்வி. சரஸ்வதியுடைய வீட்டுக்காரர் பிரம்மா. கல்வி வேலை செய்யல, முடிய கண்டுபிடிக்க முடியல. மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடைய கணவர், லட்சுமி. இவர் பெருமாள். இவர் யாரு? மகாவிஷ்ணு பெருமாள் இல்லையா? வெங்கடேஷ் பெருமாள். இவர் யாரு? யாருடைய கணவர்? மகாலட்சுமியுடைய கணவர். கல்வி வேலை செய்யல, பணம் வேலை செய்யல. எது வேலை செய்தது? அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே.